அது ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்றது தான் முதல்ல கொஸ்டின். நீங்கள் லோனை வாங்கிட்டு அதை நீங்கள் கரெக்டாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் லோன் எடுத்துருக்கேன், 3 லேக் எடுத்துருக்கேன். 3 லேக்கு நான் 5 லேக் எடுத்துருக்கேன். எல்லாருமே பிறந்த உடனே வந்துட்டு பாண்டு கிடையாது. அவங்களுக்கே ஒரு லோனுன்றது தேவை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லோன் தேவை. இந்த நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, லோன் மக்களுக்கு ஸ்கீமா இல்லை ஸ்கேமா, இதை பத்தி என்ன மக்கள் கருத்து சொல்றாங்கன்னு அவங்க கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். லோன் அது 2 கைண்ட்ஸ் ஆஃப் இதுவாக பார்க்கலாம். அதாவது ஸ்கேமாக இருக்கிற லோன்றது ஸ்கேம் தான். பட்டு இப்போ இம்பார்ட்டன்ட்ங்க, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு கண்டிப்பாக லோன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கணுன்னா எனக்கு இம்மிடியட்டாக ஒரு 3 lakhs rupees போட்டு என்னால் கேஷ் கொடுத்து என்னால் வாங்க முடியாது. அப்போ நான் இஎம்ஐயில் தான் போகணும். ஸோ லோனுன்றது கண்டிப்பாக அவசியமான ஒன்றுங்க. இப்போ லோன் வாங்குறதுனால மக்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை, அது எதனால அப்படின்னு? அது ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்றது தான் முதல்ல கொஸ்டின். நீங்கள் லோனை வாங்கிட்டு அதை நீங்கள் கரெக்டாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வாட்டி கார் வாங்கினேன், அது நான் சரியாக பே பண்ணல. அப்போ அந்த காரை அவங்க சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் ஐயோ என் காரை அவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்களே, நம்ம வருத்தப்படுறது பிரயோஜனம். ஏன்னா நான் கரெக்டாக கட்டியிருந்தால் அவங்க கண்டிப்பாக அது போல் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன அந்த காரை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்க முடியும். பட் என்னுடைய அந்த பைத்தியகாரதானோ நான் கரெக்டாக லோன் கட்டாமல் என்னுடைய கார் போயிடுச்சு. அதுக்கு நான் பேங்க்கையோ இல்லை லோன் கொடுத்தவங்க மேலேயோ நான் குறை சொல்கிறது தப்பான ஒரு காரியம். ஸோ லோன்ன்றது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, கரெக்டாக கட்டின்னு வந்தால். நான் லோன் எடுத்திருக்கேன், 3 லேக் எடுத்திருக்கேன். 3 லேக்கு நான் 5 லேக் கட்ட சொன்னாங்க. நான் அதர் பேங்க் ஃபினான்ஸ் இல்லாமல் அதர் ஃபினான்ஸ் சொன்னாங்க. பேங்க் எடுத்தோம்னா 3 லேக்குனா 3.5 லேக் கட்டணும், இல்லை 4 லேக் கட்டணும், 1.5 லேக். ஸோ பேங்க்கை பற்றி தெரிஞ்சவங்க பேங்க்கில் எடுத்துருப்பாங்க. இந்த ஃபினான்ஸை பற்றி ரொம்ப மூலியமாக போகிறவங்க கண்டிப்பாக ஸ்கேமில் தான் மாட்டுவாங்க. ஸோ ஸ்கேம் தான் எனக்கு. ஸோ உங்களோட அனுபவத்தில் அது ஸ்கேம் தான். ஏன்னா எனக்கு இன்னும் அது ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் நீங்கள் கட்டியிருக்காங்க. இன்னும் அந்த 5 lakhsக்கு கட்டிட்டு தான் இருக்கேன். லோன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமுன்னு சொல்ல போனால் லிட்டில் பிட், ஆனால் ஸ்கீமாக சொல்ல போனால் பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ ரொம்ப கிடையாது. இப்போ பக்கத்தில் ஒரு காரை பார்க்குறீங்க, இந்த கார் ஓனர் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. நம்ம ஒரு எல்லோ போர்டு போட்டு ஓட்டணும்னா பெரிய மேட்ரு அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ஒரு இடத்துல ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அவர் அப்படி வாங்குறதால தான் அவர் மாதம் ஏதோ பே பண்ணி வாங்குறாரு. அவருக்கு ஒரு எக்கனாமிக் கிரியேட் ஆகுதுனால அது லோனில் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்னதுன்னா இப்போ இங்கே எவ்வளோ கடை பார்க்குறீங்க, எவ்வளோ கடை ஓப்பன் பண்ணனாலே காசு வேணும். எல்லாருமே பிறந்த உடனே பாண்ட் சூஸ் பண்ணா கிடையாது. அவங்களுக்கே ஒரு லோனுன்றது தேவை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஒன்று தேவைப்படுது. அதை வச்சு அவங்க மல்டிப்ளையிங் தேர் இன்கம். Thank you so much for watching our video. இன்னும் பல சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் மக்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தோணுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரியன் அலாங் வித் கேமராமேன் வினோத்.